அம்மா ஒரு கேள்வி. சொல்லுங்க. தமிழ்நாட்டுல மட்டும் எப்படி இந்த கல்வி உயரத்தை அடைஞ்சாங்க அப்படின்ற தெரியுமா உனக்கு? எது 2035ல 50% தாண்டணும் உயர்கல்வி அப்படின்னு ஒன்றிய அரசு இலக்கு வச்சிருக்கு. ஆனா தமிழகம் இப்பயே 52% ஆயிருச்சு. அது எப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இது எவ்வளவு தெரியுமா? அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக ஏன் கூட சொல்லலாம். சில நாடுகளை அதிகமா சொல்லு பாப்போம். அது எப்படி அடைஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, அதே சங்க காலங்கள்ல இருந்தே கல்வி எல்லாருக்குமானதாவே இருந்திருக்கு. என்ன அப்போ அந்த பௌத்த சமண காலத்திலயும் சமணர்கள் வந்து அவங்க இருப்பிடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு பள்ளி படிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் பள்ளிக்கூடங்கிற சொல்லே வந்திருக்கு. அவங்க இருக்கிற இடத்த பள்ளின்னு சொல்லுவாங்க, சமண பள்ளி. அதனாலதான் பள்ளிக்கூடங்கிற சொல்லே வந்து இடையில ஏதேதோ காரணங்களால தடைபட்டுட்டாலும் திருப்பியும் ஆங்கிலேயர் காலத்துல கல்வி திருப்பியும் எல்லாருக்குமா, அதுவும் ஃபர்ஸ்ட் அவங்க வந்தப்ப கல்வி கொடுக்கணும்னு வரும்போது அதுவும் ஒரு சாராருக்கா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கிட்டு இல்ல கல்வி எல்லாருக்குமா கிடைக்கல, எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இடையில நம்ம ராஜாஜி ஐயா வந்து மூடுறாரு பள்ளிக்கூடத்தை, தொழில் கல்வி குலக்கல்வி படிச்சா போதும்னு. அதுக்கப்புறம் காமராஜர் ஐயா வர்றாரு, நீதி கட்சியில வந்து பள்ளிக்கூடம் தொடங்குறாங்க. அவங்க தொடங்கின பள்ளிக்கூடத்தையும் சேர்த்து மூடுறாரு ராஜாஜி. அந்த நீதி கட்சி காலத்திலயும் மதிய உணவு திட்டம் வர கொண்டு வராங்க. சென்னையிலேயே கோயம்புத்தூர்லயும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காமராஜர் வந்ததுக்கு அப்புறம் இது எல்லா பக்கமுமே விரிவுபடுத்துறாங்க. மூடின பள்ளிக்கூடத்தை எல்லாம் திறக்கிறாங்க. ஏன்னா நம்ம பிள்ளை வயிற்றுக்கு சோறு இருந்தாதான் பள்ளிக்கூடத்துக்கு வருவான். அப்ப சோத்தை போடுவோம், சோத்துக்காகவாது பள்ளிக்கூடம் வருவானே அப்படின்னு. அந்த சாப்பாட்டுக்காக வரும்போது அதுக்கப்புறம் அந்த கல்வியோட ருசி கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. அதனோட பலன் அனுபவிச்சதுக்கு அப்புறமா படிக்கிறாங்க. கலைஞர் காலத்துல இருக்கட்டும், எம்ஜிஆர் காலத்துல இருக்கட்டும், சத்துணவு, ஜெயலலிதாமா சத்துணவு, முட்டை, சைக்கிள், புத்தகம், பை, செருப்பு எல்லாம் வருது. ஏன்னா நம்ம மக்களுக்கு எத்தனையோ விமர்சனங்கள் எல்லா கட்சியில இருந்தாலும் கல்விக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காலை உணவு வேற திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவித்தொகை, ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. படிக்கவே முடியல, அதாவது நம்ம சக்தி கலைக்குழு, திண்டுக்கல் சக்தி கலைக்குழு பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சு படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி, இடைநிற்றல் உள்ள பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி கலை நிகழ்ச்சியை சொல்லி கொடுத்து அந்த வருமானத்தை பிள்ளைகளுக்கு அம்மா அப்பாவுக்கு கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அது மாதிரி அரசாங்கம் வந்து உதவித்தொகையை கொடுத்து கூட அந்த அம்மா அப்பாவே கூட செலவு பண்ணட்டும் படிக்கணும். அதோட பலன் தான் இன்னைக்கு இந்த இதை அடைஞ்சிருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்.